வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸில் பாரதியார் பற்றி பார்த்துருப்போம். தமிழ் கவிஞர்கள் வரிசையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பாரதிதாசன். தமிழுக்கு 2 ஜாம்பவான்கள். அதில் பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். ஸோ பாரதிதாசன் பிறந்தது 29/4/1891. ஸோ இதே இதில் நமக்கு டேட்டு 14 வந்துச்சுன்னா அது அம்பேத்கர் அவர்கள் பிறந்திருப்பார். அதாவது 14/4/1891. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். நம்ம பாரதிதாசன் அப்படின்றது அவருடைய பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதுவை, பாண்டிச்சேரி. சரிங்களா? ஸோ அதேமாரி அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஸோ பார்த்தீங்கன்னா பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தனது பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். சரிங்களா? ஸோ அவர் இதழ் ஒன்று தான் நடத்தியிருப்பார். இப்போ பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா இதழாளர் பாரதி அப்படின்னே நிறைய இருக்குது. நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பாரதிதாசன் ஒரு இதழ் நடத்தியிருப்பார், இலக்கிய இதழ் நடத்தியிருப்பார். அந்த இலக்கிய இதழ் பேர் குயில் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எடுத்துட்டோம்னா இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழச்சின் கத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்கள் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேரதாண்டவம், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு, படித்த பெண்கள், மணிமேகலை வெண்பா, அதே மாதிரி வடமொழியில் பில்கணியம் எனும் காவியத்தை தழுவி 1937 எழுதப்பட்டதான் புரட்சி கவி. இவருக்கு புரட்சி கவி அப்படின்ற பட்டமே யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்திருப்பார். அதே மாதிரி பிரெஞ்சினுடைய, ஏன்னா நமக்கு பாண்டிச்சேரி தெரியும், பிரெஞ்சியாரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. சொல்லப்போனால் தலைமையிடமே அதுதான். நம்ம விடுதலைக்காக போராடிய பல்வேறு தலைவர்கள்லாம் போய் பாண்டிச்சேரி தான் போய் அடைக்கலமாயிருப்பாங்க. சொல்லப்போனால் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டதே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் தான். ஏன்னா பாரதியார் நமக்கு வஉசி அவர்களுக்கு சாட்சி சொல்வதற்காக போய் ஆங்கில அரசு அவர் மேலேயும் கைது நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு அவர் எங்கே போயிடறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போயிடறாரு. 1908 1919 வரைக்கும் அங்கே தான் இருந்திருப்பார். ஸோ அதனால தான் பாரதியாருக்கும் பாரதிதாசனும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த பாண்டிச்சேரியுடைய பிரெஞ்சு தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் எழுதி தந்தவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான். சரிங்களா? ஸோ அவருக்கு புரட்சி கவி, பாவேந்தர் இப்படின்னு நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ரஷ்யா நாட்டை சார்ந்தவர் தான் அந்த ரசூல் ஹம்சதேவ். அவர் சொல்லியிருப்பாரு, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன், வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போலதான் இவரும் சொல்றாரு. இவருடைய இதெல்லாம் நிறைய மேற்கோள் நமக்கு இருக்குங்க. நமக்கு பாரதிதாசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு. பர்டிகுலரா இந்த புத்தகம் தான் அப்படின்லாம் சொல்ல முடியும். நிறைய மேற்கோள்கள்லாம் சொல்லியிருப்பாரு. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவில்லாத சமுதாயம் எப்பவும் முன்னேறாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழன் ஒருவனுக்கு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது தமிழனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில்லை, ஏழ்மையினால் ஒருவனுக்கு படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? எப்படி பாரதியார் அவர்கள் தமிழன் ஒருவனுக்கு உணவிலிருந்து ஜகத்தனை அளித்திடுவோம் அப்படின்னு சொன்னாரோ அது போல இவர் சொல்றாரு, ஏழ்மையினால் ஒருவனுக்கு படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிட வேண்டும் சொல்லியிருப்பாரு. செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் நாம் சொல்லலாம். அதே மாதிரி நல்லதோ ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்பத்தமிழ் யாவரும் கற்கும் நிலை விட்டால் இங்க இன்ப நிலை தானாக சேருமே அப்படின்னுலாம் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம நிறைய மேற்கோள் சொல்லலாம். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி இவர் பார்த்தீங்கன்னா பிசிராந்தியர் அப்படின்ற ஒரு நாடக காப்பியத்தை எழுதியிருப்பாரு. அதற்காக இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசனுக்கு. ஸோ இதை தாண்டி பாண்டிச்சேரியில இவர் எழுதிய பாடல் நமக்கு வாழ்த்து பாடலாக வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில இவர் எழுதிய வாழ்த்து பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற வாழ்த்து பாடல். நமக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பாண்டிச்சேரின்றது யூனியன் பிரதேசம் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியம் இந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து. நம்ம நீராளும் கடலும் இந்த வாழ்த்து பாடலை கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக 1969 இருந்த பொழுது நமக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்த்து பாடலாக அறிவித்தார். அதுபோல பாண்டிச்சேரியின் புதுவையை சார்ந்த இவர் பார்த்தீங்கன்னா எழுதிய பாடல் வாழ்வினே செம்மை செய்வோலே அப்படின்ற பாடல் நமக்கு பாண்டிச்சேரியுடைய வாழ்த்து பாடலாக வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. மீண்டும் நம்ம அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ +1 புக்கில் புரட்சி கவி அப்படின்னு இருக்கோம். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருப்பார் இல்லையா? ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.